ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற 2 BHK வீடு தாங்க. 2 சென்ட் வடக்கு பார்த்த லேண்டில் 1170 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்வெல் 600 அடிக்கு போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் 6300 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட் வீட்டுக்காக பிளான் பண்ணி சூப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோருன்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. டோர் டிசைனர் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 21க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணி 2 BHK வீடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டைனிங் அண்ட் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னா 15.5க்கு 6.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டும் நல்லா பெரிய லாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே. ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்லா பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் செட்டப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 4.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய லாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டினா ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் வீடு வச்சுருக்காங்க. மாடிக்கு போகிற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவாகவும் கொடுத்துருக்காங்க. கிளாஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிப்பாளையம் ஏரியாவில் பட்ஜெட் 2 BHK வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும், வந்து பாருங்கள். கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே அமைஞ்ச மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும். இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 55 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85 to 90% பண்ணலாங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நில விற்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.